வருவாய் திருநாயகா. வரம் தருவாய் உருவானவா. தமிழாளும் புகழ் பாடி தேவானாம் தினம் வாழ வருவாய் திருநாயகா. வரம் தருவாய் உருவானவா. என்னை தூளும் துன்பங்கள் கனையாக வரும்போது உனையாகி எனையாள்பவா. என்னை சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது உனையாகி எனையாள்பவா. மனநோயில் நான் மூழ்கி மகிழ்கின்ற பொழுதென்று, மனநோயில் நான் மூழ்கி மகிழ்கின்ற பொழுதென்று உனையாக்கி அருளாயப்பா. என்னை உருவாக்கி அறையாளவா. தமிழாளும் புகழ் பாடி தேவானாம் தினம் வாழ வருவாய் திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. தமிழாளும் புகழ் பாடி தேவானாம் தினம் வாழ வருவாய் திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய திரு ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சிறப்பு செய்யக்கூடிய ஆமோஸ் அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களின் நலனுக்காகவும், பிள்ளைகளின் படிப்பிற்காகவும், தொழில் விருத்திக்காகவும், விவசாயம் கால்நடை வளர்ச்சிக்காகவும், முதியவர்களின் உடல் உள்ள சுகத்திற்காகவும், வேலை வாய்ப்பு கிடைத்திடவும், அரசு தேர்வினை எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து தேர்வினை மிக சிறப்பாக எழுதிட, நல்ல மதிப்பெண்களை பெற்றிட, சிறப்பாக அன்பிய குடும்பங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறார்கள். மேலும் திரு ராஜம் ஆசிரியை குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்திலே மரித்த அருட்தந்தை ஜேம்ஸ் நிக்கோலஸ், சேவியர் ஆசிரியர் பிளாசியூஸ் ஆசிரியர் நிக்கோலஸ், மரிய புஷ்பம், தங்கம், இருதயம், திரேஷால், அந்தோணி சாமி, அல்ஃபோன்ஸ், பிரான்சிஸ் ஆகியோருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜபிக்கப்படுகிறது. மேலும் திருவாளர் பிரான்சிஸ் முருகேசன் மாணிக்கச்சிலி குடும்பங்களுக்காகவும், மகன்கள் மரிய ஆனந்த், சுரேஷ், ஸ்டாலின் தொழிலில் சிறந்து விளங்கவும், மருமகள் சத்யபிரபா, லிதியால், மெரினா ஆகியோரின் உடல்நல சுகத்திற்காகவும், பேரப்பிள்ளைகள் ஐலிசா, முவிஷா, யாஸ்பின், மேத்யூ ஒழுக்கத்திலும் ஞானத்தில் சிறந்து விளங்கவும் குடும்பத்திலே மரித்த மாணிக்க செல்வின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நாமும் இத்தூய திருப்பலியில் கடவுளுடைய அருளையும் ஆசிரையும் கேட்டு சிறப்பாக மன்றாடுவோம். கண்களை மூடி கரங்களை குவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஒரே குடும்பமாக அழைத்து வந்திருக்கின்றார். பாவத்திலிருந்து நாம் மீண்டும் கழுவப்பட்டிருக்கின்றோம். இதோ மந்திரிக்கப்படக்கூடிய இந்த தண்ணீர் நம் மீது படுகின்ற பொழுது தீயோனின் தாக்குதலிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கின்றார். தாவீது நாத்தான் என்ற இறைவாக்கினரிடம் ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தனது பாவத்தை ஒத்துக்கொண்டான். அதே போல எருசலேமிலும் யூதேயம் முழுவதிலும் யோர்தானை அடுத்த நாடெங்கும் வாழ்ந்தோர் திருமுழுக்கு யோவானிடம் போய் தாங்கள் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். வெளித்திலே வாசிக்கின்றோம், ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு தோன்றி அவர்கள் மீது தம் ஆவியை பொழிந்து எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் என்று சொன்னார். இது வந்து அருமையான திருப்பலியிலே என் குடும்ப ஆசீர்வாதத்திற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு எது தடையாக இருக்கின்றது? என் பாவமாக இருக்கலாம்,
என் பலவீனமாக இருக்கலாம், என் முன்னோர்கள் செய்த பாவமாக இருக்கலாம், சாப கட்டுக்களாக இருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு விடுதலை கொடும். நீர் ஒருவரே எங்களுக்கு விடுதலை கொடுக்கும் தெய்வம். ஆண்டவரிடத்திலே நம்மையே ஒப்பு கொடுப்போம். ஆசிர்வதிக்கப்பட்ட நாள், நற்கருணை ஆண்டவரை நாம் சந்தித்து இருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்திலே அந்த நற்கருணை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே வாழப் போகின்றார். அவருக்காக நம்மையே நாம் தயார் செய்வோம். ஆண்டவரே வாரும் என்று சொல்லுவோம். சிறப்பாக இந்த நாள் முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக நம்மையே நாம் மாற்றிக்கொள்ள ஆண்டவரிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. எல்லாம் வல்ல நித்திய இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்கள் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல நித்திய இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி பெறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினாலே தெளித்து நானும் தூய்மையாகி நீரே என்னை கழுவ நானும் முறைப்படிதனிலும் வெண்மையாகி. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுமே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினாலே தெளித்து நானும் தூய்மையாகி நீரே என்னை கழுவ நானும் முறைப்படிதனிலும் வெண்மையாகி. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டம் அளிக்க திருவுளம் கொண்டீரே. அகவொளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது ஆட்சியை கண்டு மகிழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திரு மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் ஆபிரகாமிடம் வானத்து விண்மீன்களைப் போல உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். நாமும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழும்போது நாம் செய்வது அனைத்திலும் ஆண்டவர் வெற்றி தருவார். நமது தந்தை ஆபிரகாமை போன்று ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கும் முதல் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். தொடர்நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறை வசனங்கள் 5, 12 மேலும் 17 21 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பார் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக அறிந்தினார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், 3 வயதுள்ள இளம்பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, 1 ஆட்டுப்புறா, 1 மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிரகாம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதன் இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்த பொழுது ஆபிரகாம் அவற்றை விரட்டிவிட்டார். அதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிரகாமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் தாரிருள் அவரை சூழ்ந்தது. அதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது உயர்ந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எழுந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த ஊர்களுக்கிடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிரகாமுடன் ஒரு உடன்படிக்கை செய்து, எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூப்ரதீஸ் புயலாறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அல்வாக்கு. வாமுக்கு நன்றி. புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். நன்மையற காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணையற காத்திருக்கும் நன்மைய அருகிருப்பாய்.
அளிப்பார். உன் நெஞ்சு பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பாய். நீ என்றும் அணைத்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. பல்லுயிரை படைத்திருப்பாய். நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? பல்லுயிரை படைத்திருப்பாய். நீ என்னை ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னை ஏன் அழைத்தாய்? அன்பிற்கு அழைக்கும் தான் நீ இல்லை என்றுணர்ந்தே. உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருந்தேன். நான் என்றும் வாழ்ந்திருந்தேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் தூய பவுல் நமக்கு விண்ணகமே தாய்நாடு, அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம் என்றும் ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள் என்றும் கூறுகின்றார். இன்னல்கள், இக்கட்டுக்கள், துன்பங்கள் அனைத்திலும் இறைவனோடு நாம் கொண்டுள்ள உறவில் நிலைத்து வாழ அழைக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 17 முதல் அதிகாரம் 4 1 முடிய. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 17 முதல் அதிகாரம் 4 1 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பாதைகளாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். அழிவே அவர்கள், முடிவு வயிறே அவர்கள், தெய்வம் மானக்கேடே அவர்கள், பெருமை அவர்கள், எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணுலகமே தாய்நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். அவர் தமது ஆற்றல் தாழ்வுக்குரிய தம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக
உருமாற்றம் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்குரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி. வாகை அன்பர்களே, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒளிரும் மேகத்தினின்று தந்தையின் குரல் ஒலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு சேவி சாயுங்கள். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி இயல் 9 இறைவாக்கியங்கள் 28 முதல் 36 முடிய. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி இயல் 9 இறைவாக்கியங்கள் 28 முதல். அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத் தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே எலியா எனும் இருவர் அவரோடு பேசிக்கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள். அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலேயே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபோது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாளில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 2வது வாரத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, கடந்த தவக்காலத்தின் 1வது வார நற்செய்தியானது இயேசு ஒரு முழு மனித தன்மையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்பதை நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டிய ஒரு பகுதி. இயேசு 3 விதமான சோதனைகளை அவர் சந்தித்தார். எதற்காக இயேசு இந்த 3 சோதனைகளையும் சந்திக்க வேண்டும் என்று பார்க்கிற பொழுது,
பிரியமானவர்களே, மனிதர்களாகிய நாம் இந்த மண்ணகத்திலே அந்த 3 சோதனைகளுக்கும் ஒவ்வொரு நாளும் உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். முதல் சோதனை உணவை குறித்ததாக இருந்தது. 2வது சோதனை அதிகாரத்தை குறித்ததாக இருந்தது. 3வது சோதனை நான் யார் என்பதை குறித்ததாக இருந்தது. அந்த 3 சோதனைகளையும் ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த சோதனைகளை நாம் எப்படி வெல்லலாம் என்பதற்கான வழியை இயேசு கடந்த வார நற்செய்தியின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுத்தவராக இருக்கிறார். இந்த 2வது வார இன்றைய நற்செய்தியானது இயேசு முழு இறைத்தன்மை வாய்ந்த ஒருவராக இருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பகுதியாகவும், நம்பிக்கையோடு இருக்கிற பொழுது கடவுள் நம்மை தொடர்ந்து வழிநடத்தக்கூடியவராக இருப்பார் என்கின்ற ஒரு ஆழமான செய்தியை இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, ஆண்டவருடைய உருமாற்ற நிகழ்வானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசுவோடு கூட 3 சீடர்கள் இருக்கிறாங்க. யாரெல்லாம்? பேதுரு, யாக்கோபு, அவருடைய சகோதரன் யோவான். எதுக்காக இந்த 3 பேரை மட்டுமே ஆண்டவர் இந்த புனித மலைக்கு அவர் கூட்டி செல்ல வேண்டும்? 12 பேரை என்ன பண்ணியிருக்கலாம்? கூட்டு போயிருக்கலாம். எதற்காக இந்த 3 பேர் என்கின்ற ஒரு கேள்வியை பார்க்கிற பொழுது விவிலியத்திலே ஒரு சில முக்கியமான இடங்களுக்கு இந்த 3 பேரையும் அவர் அழைத்து செல்வார். யாயிரினுடைய மகளுக்கு உயிர் கொடுக்கிற பொழுது என்ன பண்ணுவார்? இந்த 3 பேரையும் கூப்பிட்டுட்டு போவார். கெஸ்தமணி தோட்டத்தில் இந்த 3 பேரையும் கூப்பிட்டு போவார். இன்னைக்கு இந்த புனித மலைக்கு இந்த 3 பேரையும் கூப்பிட்டுட்டு போவார். எதற்காக இந்த 3 பேர் என்று பார்க்கிற பொழுது சீடர்கள் குழுவிலே இந்த 3 பேர் நம்பிக்கை குறைபாடுடைய மனிதர்களாக இருந்தார்கள் என்று சொல்வதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஏனென்று சொன்னால், பிரியமானவர்களே, இந்த பகுதிக்கு முன்பாக நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். எருசலேமை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் அங்கு அவருக்கு என்ன நிகழப்போகிறது என்பதை முன்கூட்டியே தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுறுத்தியவராக இருக்கிறார். பேதுருவிடத்திலே சொல்கிற பொழுது, நான் எருசலேமுக்கு செல்ல வேண்டும், அங்கு மூப்பர்கள் தலைமை குருக்களுடைய கைகளிலே நான் ஒப்புவிக்கப்பட இருக்கிறேன், அவர்களோ என்னை நிந்தை செய்வார்கள், காரி உமிழ்வார்கள், என்னை சிலுவையிலே அறைந்து கொள்வார்கள், ஆனால் நான் மாட்சியோடு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று மீட்பின் திட்டத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போது பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இது உமக்கு நிகழவே கூடாது, எருசலேமுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். இயேசு என்ன சொல்லுவார்? உடனே சரிப்பா, நான் போகலை அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே, நீ ஆண்டவருக்குரியவற்றை எண்ணாமல் மனிதரை குறித்தவை பற்றி எண்ணுகிறாய் என்று கடிந்து கொள்கிறார். இன்னும் இயேசு எதற்காக இந்த மண்ணகத்திற்கு வந்தார், அவருடைய எதிர்நோக்கு, அவருடைய கடவுளுடைய திருவுளம் அவருடைய வாழ்க்கையிலே எப்படி நிறைவேற வேண்டும் என்பதை பேதுரு புரிந்து கொள்ளாத ஒரு சூழலை இது நமக்கு சுட்டி காட்டுகிறது. தொடர்ந்து இந்த அண்ணன் தம்பி 2 பேரையும் பார்க்குறோம். இயேசு எருசலேமுக்கு போறாருன்னு உடனே அவங்க அம்மாவை தூது அனுப்பி, சலோமியை தூது அனுப்பி என்ன கேட்குறாங்க? ஆண்டவரே, நீர் எருசலேம் போயிட்டு வரும்போது என்ன பண்ணணும்? என் மகனுக்கு வலப்புறம் ஒருவனையும் என்ன பண்ணணும், இடப்புறம் இன்னொருத்தனையும் உட்கார வைக்கணும். என்ன நினச்சிட்டு இருந்தாங்க? எருசலேமுக்கு ஆண்டவர் போகிறார், அங்கு ரோமியர்களை வீழ்த்தி விட்டு இவர் ஆட்சி பீடத்தில் போய் அமரப் போகிறார். மந்திரி போஸ்ட்டை முன்னாடியே புக் பண்ணுறாங்க. ஆனால் இயேசு எதற்காக போகிறார்? அரியணை ஏறுவதற்காக அல்ல, அவர் சிலுவையிலே தன்னையே கையளிப்பதற்காக செல்கிறார் என்பதை இந்த 2 சீடர்களும் புரிந்து கொள்ளவில்லை. இயேசு யார், இயேசு எதற்காக வந்தார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புனித மலையிலே இந்த 3 சீடர்களையும் அவர் தன்னோடு கூட அழைத்து செல்வதை நாம் பார்க்கிறோம். இயேசுவோடு கூட 2 பேர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம்? மோசேயும் எலியாவும். விவிலி அறிஞர்கள் சொல்லுகிற பொழுது மோசே திருச்சட்டத்தின் சார்பாக அங்கு நிற்கிறார், எலியா இறை வாக்கின் சார்பாக அங்கு இருக்கிறார். இந்த திருச்சட்டம், இந்த இறை வாக்கு, இவற்றின் நிறைவு இந்த இயேசுவாக இருக்கிறார். யூதர்கள் நினைத்தார்கள், திருச்சட்டத்தினை
அப்பழுக்கின்றி கடைபிடித்தால் நாம் மீட்பு பெற்று விடலாம் என்று. ஒருபுறம் இறை வார்த்தையை மட்டும் கடைபிடிச்சா போதும், நாம மீட்பு பெற்று விடலாம் என்று ஒரு கூட்டம். அப்படி இருந்த சூழ்நிலையில் இறை வார்த்தையின் வழியாக மட்டும்தான் மீட்பு என எண்ணியவர்களுக்கு இந்த இறை வார்த்தை, இந்த திருச்சட்டம், இவற்றின் நிறைவாய் இருக்கக்கூடிய இந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் இந்த மண்ணகத்துக்கு மீட்பு என்பதை இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, அதைத்தான் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம், முதலாவது திருமுகம் 15வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசுவினுடைய உயிர்ப்பை குறித்து சொல்லுகிற பொழுது, இயேசுவின் மீது கொண்டிருக்கக்கூடிய உயிர்ப்பு நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவின் உயிர்ப்பின் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிற பொழுது இயேசு நமக்கு தன்னுடைய உயிர்ப்பிலே பங்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் கடவுளின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார். அந்த நம்பிக்கையை கடவுள் அவருக்கு நீதியாக கருதி தன்னுடைய ஆசீரை கொடுக்கிறார். வானத்து விண்மீன்கள் போலவும் கடற்கரை மணலை போலவும் உன்னுடைய வழிமரபானது இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். அதை அவருக்கு நீதியாக, ஆசியாக கடவுள் அவருக்கு வழங்குவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் கடவுளின் மீது ஆழமான நம்பிக்கை வைக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா சோதனைகளிலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும் என்பது இன்றைய நாளிலே நமக்கு ஒரு அழைப்பாக கொடுக்கப்படுகிறது. பல நேரங்களில் நம்ம நினைக்கிறது என்னென்னா, இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இப்போ நம்ம கஷ்டப்படுறோம், தொடர்ந்து இந்த கஷ்டத்திலே நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இதோ நான் கடன் பட்டு கிடக்கிறேன், இந்த கடனில் என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணிடும், முடிஞ்சு போயிடும், கடைசி வரை நான் இப்படியே தான் போக போகிறேன் என்று பல நேரங்களிலே நம்பிக்கையற்ற மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, கடவுள் மீது, இறை நம்பிக்கையின் மீது நாம் நம்பிக்கை வைக்கிற பொழுது, இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது நம்முடைய நம்பிக்கை நம்மை தூக்கிவிடக்கூடியதாக இருக்கு. கடனில் இருக்கிறோம் அப்படின்னா கடவுளிடத்தில் வந்து என்ன கேட்கணும், ஆண்டவரே என் கடனை எனக்கு பதில் நீர் அடைச்சிரும்னா கேட்கணும். என்ன கேட்கணும், கடன் பட்டுட்டோம், என்ன பண்ணணும், அதை உழைக்கக்கூடிய ஆற்றலை தாரும், வல்லமையை தாரும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பொழுது, கடவுளை இந்த துன்பமான நேரத்தில் நீர் என்னோடு கூட இரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபம் நம்மை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் சீடர்களை பார்த்து இயேசு சொல்லுவார், சோதனைக்கு உட்படாதவாறு விழித்திருந்து ஜெபியுங்கள். நம்முடைய நம்பிக்கையின் வெளிப்பாடு ஜெபமாக இருக்கிறது. எனவே பிரியமானவர்களை, ஜெபத்திலே நிலைத்திருப்போம். ஜெபம் நம்முடைய நம்பிக்கையற்ற சூழல்களை மாற்றி நம்பிக்கையிலே நம்மை உறுதிப்படுத்தி தொடர்ந்து முன்னேற அழைத்து செல்வதாக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொன்னிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவைகள் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய அருமையான நாளிலே
ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இறை வார்த்தையை நம்முடைய செவிகளில் மட்டும் ஏற்காமல் அதை உள்ளத்திலே இருத்தி வாழக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றலை தர வேண்டும் என்று ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஏனென்றால் தூய பவுல் அடிகளார் ரோமேயர் எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 28வது வசனத்திலே சொல்வது போன்று, இந்த மக்கள் என்னுடைய இறை வார்த்தையை கேட்டு அறிந்த பிறகு அதை உள்ளத்திலே ஏற்று இருத்தி சிந்தித்து வாழக்கூடிய தகுதியை இழந்து விட்டதால் சீர்கட்ட சிந்தனையின் விளைவாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற பாவத்தை தொடர்ந்து செய்யுமாறு ஆண்டவர் அவர்களை கைவிட்டு விட்டார் என்று சொல்லப்படுகின்றது. பிரியமானவர்களே, ஆகவே நாம் கடமைக்கு மட்டும் இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொள்ளாமல் எனக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று அந்த இறை வார்த்தையை தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி வாழுகின்ற பொழுதுதான் நாம் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்றோம். இல்லை என்றால் இறைவாக்கினர் எரேமியா 5வது அதிகாரம் 25வது வசனத்திலே சொல்லுவது போன்று, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்னுடைய பாவங்களும் என்னுடைய குற்றங்களும் எனக்கு தடையாக இருக்கின்றது என்பதை குறித்து ஆண்டவருடைய வார்த்தையை இறைவாக்கினர் எரேமியா சொல்லுகின்றார். இதைத்தான் எசையா இறைவாக்கினம் சொல்லுகின்றார். 59வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில் சொல்லப்படுகின்ற பொழுது, முதலாவதாக நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கின்ற அந்த நட்புறவு பிளவுபடுத்தப்படுகின்றது. இரண்டாவதாக நாம் எந்த ஒரு மனநிலையோடு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே முழந்தால் படியிட்டு ஆண்டவரிடம் வேண்டுகின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்காதவாறு அவருடைய செவிகளை அவர் அடைத்துக் கொள்ளுகின்றார். மூன்றாவதாக நம்முடைய பாவங்களை அவர் பாவம் நிறைந்த முகத்தை பார்க்காதவாறு அவர் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த அற்புதமான நாளிலே இந்த தவக்காலத்தினுடைய 2வது வாரத்திலே நமக்கு அருமையான செய்தி, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இறை வார்த்தை என்னுடைய உள்ளத்திலே போகும்படி ஆண்டவர் எனக்கு அது அருள் வளம் தர வேண்டும். அந்த இறை வார்த்தை தான் எனக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தையாகவும், நான் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அன்றாட வாழ்விலே அதை என்னை ஊக்கப்படுத்துகின்ற வார்த்தையாகவும் இருக்க வேண்டும் என்று அந்த இறை வார்த்தையின் வழியாக நான் நம்பிக்கை விசுவாசம் கொண்டு வாழ்வனவாக இருக்கக்கூடிய அனைத்து வரங்களையும் ஆண்டவர் தர வேண்டும் என்று நான் நம்பிக்கையோடு நமது மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். அன்பு இறைவா, இதோ இந்த அருமையான வாரியிலே எங்களுடைய தாய் திருச்சபைக்காக மன்றாடுகின்றோம். எங்களுடைய தாய் திருச்சபையை வழிநடத்துகின்ற எங்கள் திருத்தந்தை அவர்களுக்காகவும், இன்னும் அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும், தொடர்ந்து பணியாற்றுகின்ற கர்தினார்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் எந்த சோதனைக்கும் உள்ளாதபடி உமது இறை வார்த்தையை கற்றுக்கொண்டு மென்மேலும் எங்களுடைய வாழ்விலே உமது ஞானம் நிறைந்த காரியங்களை செய்யக்கூடிய மாபெரும் ஆற்றலை தர வேண்டுமா ஜெபிக்கின்றோம். இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் எடுக்கின்ற செயல்கள், எடுக்கின்ற முயற்சிகள், வருகின்ற போகின்ற பயணங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர்கள், வயதானவர்கள், முதியவர்கள் அனைவரையும் உமது வல்லமை நிறைந்த கரங்களால் விண்ணகத்திலிருந்து நீட்டி அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து குணப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கின்றோம். படிக்கின்ற மாணவ செல்வங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் இந்த உலகம் சார்ந்த கல்வியை மற்றும் கற்றுக்கொள்ளாமல் ஞானம் நிறைந்த ஒழுக்கம் நிறைந்த கல்வியை கற்றுக்கொண்டு உமது இறை சமூகத்தில் ஒன்று கூட்டி இறை உறவை வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த இறை ஆற்றலையும் இறை ஆட்சியை கட்டு எழுப்பக்கூடிய மகிழ்ச்சி, உண்மை, நீதி என்ற ஒளியையும் அவர்கள் பெற்று பிரகாசிக்கக்கூடிய வாழ்வை தர வேண்டுமா ஜெபிக்கின்றோம். இன்னும் திருமண வரனுக்காக காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு திருமண வரன் கிடைக்கும்படியாகவும், இன்னும் குடும்பத்தில் பிரிந்து போன தம்பதியர்களை நீரே ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஒற்றுமையும் உமது வல்லமையான அமைதியும் சமாதானத்தையும் கொடுத்து உமது இறை சமூகத்தில் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய பேராற்றலை தருவீராக. இன்னும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு உமது வல்லமையான குழந்தை செல்வத்தை தருவீராக. இன்னும் கருவிலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற கன்னிகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லா குடும்பங்களுக்கும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் சமாதானமும் இன்னும் நிறைவான ஆசீர்வாதங்கள் கொடுத்து அவர்கள் மன நிறைவோடும் குடும்ப நல வாழ்வோடும் உமது பேருதவியாகிய வல்லமை நிறைந்த அவர்கள் எப்பொழுதும் உமது இறை உறவை வளர்த்து உமது மகிமையை மீட்பை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய பேராற்றலை தந்து அவர்கள்
எப்பொழுதும் உமது இறை சிந்தனையிலும் இறை அன்பிலும் இறை சமூகத்திலும் பிறர் அன்பிலும் தாழ்ச்சியிலும் கீழ்ப்படுத்தலிலும் நிலைத்திருந்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழக்கூடிய அந்த ஆற்றலையும் கிருபையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கென நான் பெரும் காணிக்கையை உவர்ப்புடன் ஏற்பாயேன் இறைவா. உனக்கென நான் பெரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயேன் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் பெரும் காணிக்கையை உவர்ப்புடன் ஏற்பாயேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் உமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல நித்திய இறைவா, உமது அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறை வாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்க செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையறாது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, இன்றைய இந்த திருவள்ளி பாட்டினை சிறப்பிக்கக்கூடிய ஆமோஸ் அன்பியத்தைச் சேர்ந்த குடும்பங்கள் அனைத்தையும் உம்முடைய இறை பராமரிப்பிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்பிய குடும்பங்களை நீர்தாமை நிறைவாக ஆசிர்வதித்து அவர்களுடைய தேவைகளை தகுந்த நேரத்திலே நிறைவேற்றி அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கும் அன்றாட்டுகளுக்கும் கனிவோடு நீர் செவி சாய்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடத்திலே அழைத்து கொண்ட எம்முடைய சகோதர சகோதரிகளாகிய மரித்த அருட்தந்தை ஜேம்ஸ் நிக்கோலாஸ், சேவியர் ஆசிரியர் லாத்தியூஸ் ஆசிரியர் நிக்கோலாஸ், மரிய புஷ்பம், தங்கம், இருதயம், திரேஸ், அந்தோணிச்சாமி அல்போன்ஸ், பிரான்சிஸ் எனும் எம் சகோதரர்களை நிறைவு கூர்ந்து உம்முடைய இரக்கத்திலே இவர்களை சேர்த்தருளும். மேலும் திருமகனோடு அவருடைய இறப்பிலே இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியினுள்ளே ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென். 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 நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வல்லமையான ஜெபத்தை கரங்களை விரித்து நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், தீமையான காரியங்கள், அதனுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்மிடையே பகைமை நீங்கி, வேற்றுமை நீங்கி, பிரிவினை நீங்கி ஆண்டவர் இயேசு கொடுத்த அந்த வல்லமையான அமைதியை ஒருவர் முகம் பார்த்து மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போம் இறைவனின் செம்மறே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போம் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
இன்று நமக்கு தருகின்ற இந்த திருவிருந்திற்கு நாம் அனைவருமே அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா நிலை வாழ்வளிப்பதாக. ஒளியாமிரையே வாராய், எளியோ நெஞ்சம் தனிலே. ஒளியாமிரையே வாராய், ஒளியாமிரையே வாராய், எளியோ நெஞ்சம் தனிலே. ஒளியாமிரையே வாராய். விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்த. விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்த. எம்மில் என்றும் வாழ எம்மில் எழுமே இறைவா. ஒளியே எழிலே வருக, ஒளியே எழிலே வருக. ஒளியாமிரையே வாரா, எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாமிரையே வாரா. வருகின்ற வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்களும் மாலை 7:15 மணியளவு திருப்பலி நடைபெறும். வியாழக்கிழமை காலை 5:30 மணிக்கு, வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கு, ஞாயிறு காலை 6 மணி அளவு திருப்பலி நடைபெறும். இன்றைய ஞாயிறு திருப்பலியும் நேற்றைய தினம் ஆலயத்தின் வெளிப்புறத்தையும் சுத்தப்படுத்தி சிறப்பித்த ஆமோஸ் அன்பியத்தாருக்கு கரவொலி எழுப்பி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த தியான கூட்டத்திற்கு உணவுக்காக ஒவ்வொரு அன்பியத்திலிருந்தும் 1000 ரூபாய் நன்கொடையை கொடுத்திருக்கின்றார்கள். ஆகையால் அனைத்து அன்பியத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வருகின்ற 23ஆம் தேதி தென்காசி மறைவட்ட திருப்பயணம், அதாவது சிலுவை பாதை வட்டார அளவில் நடைபெற இருக்கின்றது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, இன்னும் ஒரு வாரம்தான் இருக்கின்றது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இங்கிருந்து 1 மணிக்கு நாம் தென்காசிக்கு செல்ல வேண்டும். ஆகையால் ஒவ்வொரு அன்பியத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் உங்களது அன்பியத்தில் தென்காசிக்கு வரக்கூடியவர்கள் பெயர்களை நீங்கள் கேட்டு எங்களிடம் தெரிவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் 29ஆம் தேதி ஏற்கனவே நாம் திட்டமிட்டபடி நமது தவக்கால திருப்பயணமானது தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து புனித தலங்களையும் திருத்தலங்களையும் நாம் சென்று தரிசிக்க இருக்கின்றோம். அதற்கு ஒரு பேருந்து முழுவதும் நிரம்பிவிட்டது. ஆகையால் ஒரு வேன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது.
வேனில் சில இடங்கள் இன்னும் இருக்கின்றது. யாராவது விரும்பினால் வேனில் தொடரலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு உங்களது பெயர்களை கொடுத்திட உங்களை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் 6ஆம் தேதி 4வது மாதம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி மறை மாவட்ட தவக்கால திருப்பயணமானது புளியம்பட்டிக்கு செல்ல இருக்கின்றோம். அன்றைய தினம் இங்கிருந்து 1 மணிக்கு செல்ல வேண்டியிருக்கும். 9 மணிக்கெல்லாம் அங்கிருந்து முடிந்து 9 மணிக்கெல்லாம் வீட்டிற்கு வந்துவிடலாம். ஆகையால் புளியம்பட்டிக்கு செல்லக்கூடியவர்கள் பெயர்களையும் நீங்கள் எங்களிடம் கொடுத்தால் நலமாக இருக்கும். ஆகையால் இந்த மேற்கண்ட சொன்ன இது உங்களுக்கு வாசித்த இந்த நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு உங்களது பெயர்களை கொடுத்து ஒத்துழைப்பு கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நமது பள்ளியில் நம்முடைய பிள்ளைகளை சேர்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த நாளிலே இந்த தியானம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. ஆண்டவருக்கு நாம் சிறந்த முறையிலே நாம் நன்றி சொல்கின்றோம். சிறப்பாக இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்தி கொடுத்து சிறப்பாக ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியம் நமக்கு தந்து கொண்டிருப்பவர் நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு தந்தை அருட்தந்தை யூஜின் அவர்கள். தந்தை அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் நன்றியும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் சிறப்பாக காலை முதல் இந்நேரம் வரை நம்மோடு உடனிருந்து நம்மை இந்த தவக்காலத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள சிறந்த முறையிலே இந்த நற்செய்தி கூட்டத்தையும் சிறந்த முறையில் இந்த குணமளிக்கும் வழிபாடுதலையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நம்மோடு உடனிருந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு தம்பி அருட்தந்தை எடிசன் அவர்களுக்கு சிறந்த முறையிலே நம் ஒவ்வொருடைய சார்பிலே நன்றியும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இந்த நாளிலே இந்த தியானம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது என்றால் அதற்கு பாடல்களை உரிய முறையில் இசைத்து நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் சிறப்பாக உணரச் செய்தவர் அன்பு தம்பி கலைச்செல்வன் அவர்கள். தம்பி அவர்களுக்கும் சிறந்த முறையில் நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த தியானம் நடைபெற்றிருக்கிறது என்றால் இந்த தியானத்திலே நம்முடைய ஊர் மக்கள் நிறைய பேர் தங்களுடைய உழைப்பையும் சிறந்த முறையிலே தங்களுடைய பங்களிப்பையும் நன்கொடையிலும் கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் சிறந்த முறையில் நாம் கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். திருத்தொண்டர் திருநிலைப்பாட்டிற்கான அறிக்கை. நமது வாடியூர் பங்கு மரியதாய்புரம் கிராமம் கோவில் தெருவிலில் வசிக்கும் தந்தை அருள் மிக்கேல்ராஜ், தாய் செல்லத்தாய் இவர்களுடைய அன்பு மகன் மரிய ஜோமிக்ஸ் நமது பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தின் பணியாற்ற திருத்தொண்டராக திருநிலைப்படுத்த இருக்கின்றார். இவர் திருத்தொண்டராக திருநிலைப்படுத்துவதற்கு ஏதேனும் தடைகள் இருப்பின் பங்கு தடை தெரிவிப்பது இறை மக்களாகிய உங்களுடைய கடமை. அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உணவு உங்களுக்காக தயாராக இருக்கின்றது. உணவு வாங்குவதற்கு நீங்கள் இந்த வாசலை மட்டும் பயன்படுத்துங்கள். வேறு வாசல் வழியாக வர வேண்டாம். வரிசையாக செல்லுங்கள். வரிசையாக சென்று உணவை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். வெஜிடபிள் பிரியாணி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணுலக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்தீர். மாட்சிக்கு உரிய மறை நிகழ்வுகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறை நன்றியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரை முடிவில்லா ஆசியால் புனிதப்படுத்தி ஒரே திருமகனின் நற்செய்தியை கடைபிடிக்க செய்தருளும். அதனால் அவர் தம் திருத்தூதர்களுக்கு தமிழ் வெளிப்படுத்திய அந்த மாட்சி மீது அவர்கள் என்றும் ஆர்வம் கொள்ளவும்
அதை மகிழ்வோடு வந்தடையவும் தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் வார்த்தை உள்ளத்திலே ஏற்று வாழ சென்று வாருங்கள். புனித பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பூலோகம் தோன்றும் முன்னே ஓ பூரண தாயே, மேலோனின் உள்ளந்தண்ணில் நீ வீற்றிருந்தாயே. வந்தோம் உம்மைதற்கூடி ஓமாசில்லா தாயே, சந்தோஷமாக பாடி உன் தாழ் பணிய. தூயோர்களாம் எல்லோரும் நீ தோன்றும் நாளினை ஓயாமல் நோக்கி பார்த்தே தம்முள் மகிழ்ந்தாரே. வந்தோம் உம்மைதற்கூடி ஓமாசில்லா தாயே, சந்தோஷமாக பாடி உன்